நோய்வாய்ப்பட்டிருக்கு, சில குழந்தை ஊனமாக பிறந்திருக்கு, சில குழந்தைகளுக்கு காது கேட்கல, சிலது பணக்காரங்களுக்கு பிறந்திருக்கு, சிலது ஏழைகளுக்கு பிறந்திருக்கு. அப்போ அவர் கேட்டார், அந்த குழந்தை இப்போதான் முதல் இந்த உலகத்துக்கே வருகிறது. ஸோ அதுக்கு அது என்ன பாவம் செஞ்சிருக்கும், புண்ணியம் செஞ்சிருக்கும். ஒரு பிறவியில் செஞ்ச பாவங்கள் தான் ஒன்று இப்படி பிறக்குது, இன்னொன்று இப்படி பிறக்குது. ஸோ இந்த மாற்றங்களில் என்னென்னா இந்த கர்ம வினையினால தான். அது ஒன்று பணக்கார பெற்றோர்களுக்கு பிறக்குது, ஒன்று ஊனமாக பிறக்குது, இன்னும் நல்ல ஆரோக்கியமாக பிறக்குது, ஒன்று நோய்வாய்ப்பட்டு பிறக்குது, இன்னும் தாய் தந்தை இல்லாமல் பிறக்குது. ஸோ இப்படியே இறந்துடுறாங்க அந்த சமயத்தில். ஸோ இவைகளெல்லாம் கர்ம வினை தான், தன்னால் பெற்ற பயன்தான். இன்னும் ரொம்ப அருமையாக சொன்னார், அது தெளிவாக சிம்பிளாக சொல்லிட்டார் அவர். ஸோ அதனால் கர்ம வினை என்பது போன ஜென்மத்திலும் சரி, இந்த ஜென்மத்திலும், இந்த பிறவியிலும் சரி, போன பிறவியிலும் சரி, நீங்கள் செய்த நல்லது கெட்டகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும்.